ஒரு மனுஷன் எப்போ தன்னோட அஸ்திவாரத்தையே இழக்கிறான்? எப்போ அவனோட தன்னம்பிக்கை மொத்தமா உடையுது? அர்ஜுனன் உலகமே வியக்கும் வில்லாளி. ஆனா இப்போ அவரோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவரோட புகழ்மிக்க காண்டீப வில் அவரோட கையை விட்டு நழுவி விழுது. அர்ஜுனன் ஏன் இவ்வளவு வீக்கானாரு? கிருஷ்ணர் அவர் கேசவான்னு ஏன் ஒரு விசித்திரமான பேர்ல கூப்பிடுறாரு? இன்னைக்கு நாம 29, 30, 31வது ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் ஒரு மாவீரனா நிக்க முடியாம அப்படியே சரிஞ்சு விழற அந்த தருணத்தை பத்தி பார்க்க போறோம். அர்ஜுனன் தன்னோட கஷ்டத்தை வரிசையா அடுக்கிறாரு. கிருஷ்ணரை பார்த்து அவர் சொல்ற அந்த வரிகளை கேளுங்க. வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்ச தேஹஸ்தாத் त्वक्चैव परिदह्यते न शक्नोम्यवस्थातुम् प्रमदीव समे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न श्रेयानुपश्यामि ஹத்வா ஸ்வஜனமாகவே. கிருஷ்ணா, என் உடல் முழுக்க நடுங்குது. வேபதுனா நடுங்குதுன்னு அர்த்தம். என் உடம்புல இருக்கிற முடிகள்லாம் அப்படியே சிலுக்குது. என் கையில இருக்கிற காண்டீபம் நழுவி விழுது. என் தோல் எல்லாம் தீயால சுட்டது போல எரியுது. என் மனசு அப்படியே ஒரு மாதிரி சுழலுது கிருஷ்ணா. பிரமாதீவ மேமன அப்படின்னா என் மனசு அப்படியே ஒரு மாதிரி அலைப்பாயுது. என்னால இங்க நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆக்ஷன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல ஹீரோ இப்படி எனக்கு மயக்கம் வருது, என் கத்தி நழுவுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அர்ஜுனன் இப்போ ஒரு மெடிக்கல் டிராமா ஒரு நர்வஸ் பிரேக் டவுன் நிலையில நிக்கிறாரு. பயம் அவரை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. இங்க அர்ஜுனன் கிருஷ்ணரை கேசவான்னு கூப்பிடுறாரு. இதுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. கேசிங்கிற அரக்கனை கொன்னவர் நீங்க அப்படிங்கறத சொல்ற மாதிரிதான் கேசவருங்கிறது. அதாவது தீய சக்திகளை அழிக்கிறவர் நீங்கன்னு அர்ஜுனர் சொல்றாரு. அர்ஜுனனோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, கேசவா, நீங்க அரக்கர்களை கொன்னீங்க. ஆனா இங்க நிக்கிறது அரக்கர்கள் இல்லையே, என் சொந்தக்காரங்களாச்சே. இவங்களை நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு மறைமுகமான கேள்வியை கேக்குறாரு. அர்ஜுனன் இப்போ சகுனங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. போர்ல நமக்கு துரதிருஷ்டம் தான் வரப்போகுது அப்படின்னு தப்பா கணக்கு போடுறாரு. அர்ஜுனன் இங்க 31வது ஸ்லோகத்துல ஒரு பெரிய லாஜிக் பேசுறாரு. கிருஷ்ணா, என் சொந்தக்காரங்களை இந்த கொடூரமான போர்ல கொல்றதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நசஸ்ரேயானு பஷ்யாமி, அதாவது இதுல எந்த நன்மையும் வரும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நாடோ ராஜ்யமோ கிடைக்கணும்னா என் உறவினர்களை கொன்னுதான் அதை பெறணுமா? அப்படி வர வெற்றி எனக்கு தேவையில்லை. இதுதான் அர்ஜுனனோட பெரிய வாதம். அவர் தயால குணம் கொண்டவர் போல தன்னை காட்டிக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, இது தயால குணம் இல்ல, தன்னோட கடமைய தட்டி கழிக்க அவர் சொல்ற சாக்கு போக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய சவால் வரும்போது நாமளும் இப்படிதான் பேசுவோம். சீச்சி, இந்த பழம் பொழிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு இது செட் ஆகாது, இதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நாமளே நம்மளை தேத்திக்கிறதுக்காக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அர்ஜுனன் இப்போ ஒரு குழப்பமான கண்ணாடி வழியா உலகத்தை பாக்குறாரு. அதனாலதான் அவருக்கு எல்லாமே நெகட்டிவா தெரியுது. நாம ஒரு செயலை செய்ய பயப்படும் போது நாமளும் அர்ஜுனன் மாதிரி சகுனம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு காரணம் தேடுவோம். ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனோட இந்த தர்க்கத்தை எப்படி தூள் தூளாக்க போறாருங்கிறது தான் அடுத்த ட்விஸ்ட். அர்ஜுனன் அழுதுகிட்டே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. எனக்கு இந்த உலகமே கிடைச்சாலும் என் சொந்தக்காரங்களை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்ல போறாரு. அர்ஜுனன் அடுத்து கேட்ட அந்த அதிர்ச்சியான கேள்வி என்ன? எனக்கு ராஜ்யம் வேணாம், வெற்றியும் வேணான்னு அர்ஜுனன் ஏன் துறவி மாதிரி பேசுறாரு? கிருஷ்ணர் இதை கேட்டு என்ன ரியாக்ஷன் தந்தாரு? தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பாப்போம்.